ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம கீரை கடைசல் பண்ணதுக்கு கீரை பறிக்க தாங்க வந்திருக்கோம். வேறு வழியே இல்லை. காலையிலலாம் தண்ணி ஊற்றுறப்ப நீ வாங்கலேன், மனசுக்கு கஷ்டம் இல்லை. அவ்வளோ கனம் இருங்க, பறித்து களையாக இவ்வளோதும் தூர இப்படி போட்டுட்டேன். அப்புறம் மனசு கேட்கல, பேசாமல் இனி என்ன காய் வச்சாலும் சரி, முதல்ல ஒரு கை அளவுக்கு சாதம் இந்த கடைசலை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன குழம்பு காயினாலும் வச்சுக்கலாம். எதுக்கு இப்படி வளர்றதை தூர போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கூட கடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடிக்கு வந்துட்டேங்க. அதுவும் இன்றைக்கி நான் என்ன மாதிரி கடைய போகிறேன்னா, எப்போதும் நம்ம ஸ்டைலில் கடையிறத உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். மண் பாத்திரத்தில் பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கீரை போட்டு நல்லா வேக வச்சு கடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரகமும் வத்தலும் தாளித்து அதில் போட்டு அப்படி கடைவேன் நான். இது என்னோடய ஸ்டைலு. இன்றைக்கி நான் யாரோட ஸ்டைலில் கடைய போகிறேன், என்னென்ன கீரை பறிக்க போகிறேன், என்ன மாதிரி கடைய போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க செய்கிறது அதை வாட்ச் பண்ணி ஒருத்தங்க சமைச்சு சாப்பிட்டு காமிப்பாங்க பாருங்களேன், நமக்கே நாக்கில் எச்சில் ஊறும். என்ன ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் பறிக்க போகிறோம்னு பார்க்கலாமா? இது பாருங்கள், இது என்ன கீரை தரமா? குப்பை கீரை. பார்க்குறதுக்கு இந்த கீரை இது மாதிரியே இருக்கும், அரைக்கீரை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நடுவில் ஒரு கருப்பாக இதனுடைய விதைகள் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன பறிக்கலாம்? தண்டங்கீரை, சிவப்பு தண்டு பறிச்சிக்கலாம். சிவப்பு தண்டில் 2 செடியிலேருந்து தண்டு எடுத்துக்கிட்டேங்க. போதும், சிவப்பு தண்டு இவ்வளோ போதும். சிசர் எடுக்காமல் ஒரு சில நல்ல மெச்சூர்டானது கட் பண்ணால் வரமாட்டேங்குது. அப்புறம் இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பால் தண்டு மேலே கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திரும்ப அது நல்லா தழுத்து வந்துக்கிட்டே இருக்கும். விதைகள் டக்குன்னு உருவாகாமல் இருக்கும் இப்படி இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால. இது தண்டங்கீரை, பச்சை தண்டு, சிவப்பு தண்டு, பச்சை தண்டு, பால் தண்டு எடுத்தாச்சு. இந்த கீரையெல்லாம் நிறைய இருக்கிறத பார்த்தா இதை தனியாக வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மட்டும் கடைசலுக்கு போட்டுட்டு, இது வேண்டாம், கொஞ்சம் மட்டும் கடைசலுக்கு போட்டுட்டு பொரியலுக்கு வச்சுக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோதானா இருக்குது. அப்புறம் இங்கே வாங்க, இதெல்லாம் பிடுங்கிடலாம். எவ்வளோ காணும் இருங்க. வட்டச்சோரணை, எவ்வளவு வட்டச்சோரணை, அதோட இதுவும் இருக்குது. வட்டச்சோரணை நிறையவே நிற்கிறார்கள். எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இங்கே வச்சே தான் இந்த வேரெல்லாம் வெட்டி போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். சரி, நான் உங்களுக்கு எல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக என்னென்ன பறிச்சிருக்கேன்னு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் வீடியோ ஆயிடுச்சுன்னா சமையல் வேறு பண்ணணுமா. உங்களுக்கு நான் இன்னொரு தெளிவுபடுத்துகிறேன். இங்கே பாருங்களேன், குப்பைக்கீரை இந்த விதைகள் இப்படி வரும், இலைகள் அரைக்கிற மாதிரியே தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள மோயன் கீரை. அதில் கொஞ்சம் நிறைய தான் நான் பறிக்க போகிறேன் கீரை. ஏன் அப்படின்னு கேளுங்க. இங்கே மாயன் கீரை ஏன் அப்படின்னு கேளுங்க. இன்றைக்கி பருப்பு போடாமல் கடைய போகிறேன். ஓரளவு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் தனித்தனியாக வச்சுருக்கேன். அது போக மொத்தமாக பறித்து போட்டு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டேன். அதை உங்களுக்கு காமிக்கலை, ஏன்னா நிறைய தேவை. ஏன்னா இந்த பருப்பு போடாமல் கிடையிறதுக்கு இவ்வளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இது வந்து அரைக்கீரை, சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மாயன் கீரை, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சிவப்பு தண்டுக்கீரை, இது வந்து பால் தண்டுக்கீரை, இது வந்து தவசிக்கீரை, இது வந்து வட்டச்சோரணை கீரை, இது அரைக்கீரை, இது வந்து பாலக்கீரை, இது வந்து பச்சைத்தண்டு, அதுக்கப்புறம் இது பருப்புக்கீரை, இது வந்து கோவைக்கீரை, முருங்கைக்கீரை, இது குப்பைக்கீரை, இது சிவப்பு பசலைக்கீரை. இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன். இது போக நமக்கு மணத்தக்காளி கீரை இருக்குது, அகத்திக்கீரை இருக்குது. சரி, அதெல்லாம் வேணாம், போட்டால் கசக்குன்றுவாங்க. ஸோ இவ்வளவும் பறிச்சிருக்கேன். இது 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 வந்து நிறைய பறிச்சிருக்கேன். மொத்தமாக பறித்து அந்த போட்டு வச்சுருக்கேன் தரையில். அவ்வளோத்தையும் உட்காந்து இங்கேயே குப்பை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஒவ்வொரு தரையும் வந்து இந்த பலகீரை வந்து பறிக்கும் போதெல்லாம், அப்பா இன்னையோடு இது முடிஞ்சிடும், அடுத்து ஒரு வாரம் கழித்து இதை வச்சுக்கலாம், இல்லை ஒரு 3 நாள் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் தண்ணி ஊற்ற வரும்போது அவ்வளோகான பிடுங்கி போடுற மாதிரி இருக்கும். தினம் ஒரு 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு தினமும் சமைச்சா கூட இந்த களைச்செடியாக வரக்கூடிய பலகீரையை நம்மளால் சமைக்கவே முடியாது போல், அவ்வளோ இருக்குது. எங்கள் வீட்டில் நீ எதுக்கு என்னென்னவோ தேவையில்லாமல் வளர்க்குற அப்படிங்க. நானாக வளர்க்குறேன், நம்ம வீட்டு சத்தான மண்ணுக்கு அவ்வளோ வளருது, நான் என்னங்க பண்ணட்டும்? சரிங்க, நம்ம போய் குப்பையெல்லாம் பார்த்து நல்லா 5-6 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 8 பச்சை மிளகாவை கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம். இது வந்து கோவையில் இருக்கக்கூடிய மனோ அக்காவுடைய ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தீனா சாருடைய அவர் காமிக்கிறது எதுவுமே வந்து ஜோட போகாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை அவர் ரசித்து சாப்பிட்றது இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்கும், நாக்கில் எச்சில் வரும். அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் ஒரு அரை வேக்காடு ஆன உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம், வச்சோன்னா தண்ணி வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால் நம்ம அளவாகவே வச்சுக்கலாம். இப்போ நல்லா இது மசிஞ்சு வரட்டும். கீரை இப்போ கொஞ்சமாக அப்படி குறைஞ்ச உடனே நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் கிட்ட ஆயில் வந்து நல்லா விட்டுடலாம். அப்போனா கொஞ்சம் நல்லா கீரை பச்சை பசேல்னு இருக்கும். கீரை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதே நேரம் தண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியவுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கீரையை வந்து நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து போயிடுச்சு, அதனால தான் போடும்போது உங்களால் காமிக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகமும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதெல்லாம் எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் கடையிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இந்த கீரையையும் தண்ணி இல்லாமல் எடுத்து கடையிறதுக்கு போட்டுக்கலாம். மண் பாத்திரத்தில் கடையெல்லாம், அதே மாதிரி இந்த மாதிரி கல் பாத்திரத்துலேயும் கடையெல்லாம். நான் இந்த கல்லில் தான் கடைய போகிறேன். இப்போ கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். கீரைக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டு கடைஞ்சிக்கலாம். சூப்பராக நம்ம கீரை கடைஞ்சி எப்படி பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள். சாதத்தோடு வச்சு அப்படியே அப்பளம் வச்சு நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் காட்டுக்கீரை மசியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.